இப்படி இருக்க மீன் தொட்டியை இந்த மாதிரி அழகாக நம்ம சூப்பராக ஃபவுண்டன் மாதிரி ரெடி பண்ணலாம். அதுவும் வெறும் பிவிசி பைப்பை வச்சே ரெடி பண்ணலாம். அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு மீன் தொட்டி 12க்கு 6 இன்ச்சு சைஸில் மீன் தொட்டி ஒன்று எடுத்திருக்கேன். உயரம் பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் 1/2 இன்ச்சு பிவிசி பைப் வந்து நான் அளவு வந்து கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற சைஸுக்கு நான் ஒரு 11 இன்ச்சில் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே 1/2 இன்ச் பைப்பில் வந்து 1 இன்ச்சு சைஸில் வந்து ஒரு 2 பீஸும், டீ வந்து 1/2 இன்ச்சு டீ 2, ஒரு 5 எல்போ 1/2 இன்ச்சில். இப்போ என்கிட்ட ப்ளைன் டம்மி இல்லாதனால இந்த மாதிரி எம்டிஏ போட்டு த்ரெட்டட் டம்மி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சு டீயில் வந்து இந்த 1 இன்ச்சு சின்ன பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த வாக்கில் வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். அதில் எல்போவை இப்படி மாட்டிட்டு அதே சேம் பொசிஷன்லேயே வந்துட்டு அந்த 1 இன்ச்சு சைஸ்லேயே சின்ன பீஸும் ஒரு எல்போவும் வந்து இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோ இந்த மாதிரி. இப்போ 11 இன்ச்சு நீளம் கொண்ட இந்த பைப்பை வந்து இந்த எல்போவில் இந்த முனையிலையும் இன்னொரு எல்போவில் இந்த முனையிலையும் லாக் பண்ணிடுறோம். இப்போ இந்த சைடு ஒரு எல்போ, அதே சமயம் ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு எல்போ போட்டு இதில் இடையில ஜாயின் பண்ணுறதுக்கான கேப்பில் என்ன அளவோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். 3 இன்ச்சு சைஸில் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லாக் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதில் 11 இன்ச்சுக்கான நீளமுள்ள ஒரு பைப்பை இந்த டீயோட இந்த மேல் பாகத்தில் நம்ம லாக் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு எல்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயும் ஒரு 11 இன்ச்சு நீளமுள்ள ஒரு பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த எல்போவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எண்டில் வந்து டம்மி போடுறோம் இல்லையா, என்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரெட்டட் டம்மி. இப்போ பாருங்கள், இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மீன் தொட்டிக்கு அழகாக கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ இதை இப்படி மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம அமேசானில் வந்து இந்த பம்ப் வாங்கியிருக்கோம். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வரும். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கங்க. இதுக்கு 8ஆம் நம்பர் ட்ரில் பிட்டு, ஸ்டீல் பிட்டு ஒன்று எடுத்து அதை இந்த வாக்கில் வந்து ஹோல்ஸ் போட்டு இங்கே நம்ம க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் நகராமல் இருக்கிறதுக்காக கேபிள் டை போட்டு லாக் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். அதுக்கு இந்த பைப்பை கழட்டி எடுத்துகிட்டு இன்னொரு பைப்பு வச்சு இப்படி சென்டரில் கோடு போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் விழுந்துடும். இதில் 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போடணும். அதுக்கு நாங்கள் ஒரு நூல் பிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பிட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரில் பிட்டில் வச்சு அதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு வந்து ஹோல்ஸ் போட்டு கேப் போட்டு ஹோல்ஸ் போடுறேன். க்ளீனாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை வந்து அந்த எல்போலேயே வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அந்த பம்பில் வந்து ஒயர் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயரை வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதோட இந்த 11 இன்ச்சு பைப் சைடில் வர்ற மாதிரி இந்த கேபிள் டை போட்டு அந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக நீட்டாக வந்து கட்டிக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூவி டெம்பர் கிளாஸ் கொடுக்கக்கூடிய இந்த லைட்டு. இது நீங்கள் யூவியும் போடலாம், இல்லை வேறு எந்த லைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இது இருந்தனால இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். க்ளூக்கன்னு போட்டு இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி ஒட்டிக்கிறோம். இதுக்கு நம்ம 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணணும். அந்த 12 வோல்ட் அடாப்டர் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க்கு வரக்கூடிய அந்த அடாப்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் தொட்டியில் உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க. நான் நினச்சி பார்க்கலாம், அந்தளவுக்கு இருந்தாலும் நீட்டாகவே வேலை செய்யுது. ஸோ இதுலேயுமே வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்னுமே ஸ்மூத்தாக வந்து அந்த தண்ணி வரது நல்லாயிருக்கும். இப்போ யூவி லைட் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்து அந்த வாட்டர் வந்து கலராக தெரியுது அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. நைட் டைமில் வந்து சூப்பராகவே இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மீன் கடையில் போயிட்டு கல் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து இதில் வந்து செட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து மீனெல்லாம் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து மீன் தொட்டியில் கல்லை வந்து கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்து மீன் தொட்டிக்குள்ளே இப்போ போடுறோம். எல்லா கல்லையும் வந்துட்டு தொட்டியில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 மீன் வந்து உள்ளே விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பம்ப் ஆன் பண்ணி பார்க்குறோம். பம்ப் ஆன் பண்ணோன்னே பாருங்கள் அந்த மீனெல்லாம் ரொம்பவுமே ஆக்டிவ் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு ஏதோ ஃபுட்டு கிடைக்கிற மாதிரியான அந்த பபுள்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஃபவுண்டன் மாதிரி இருக்கவும் அதுக்கு ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். தண்ணி வந்து மேலேருந்து ஃபால்ஸ் மாதிரி விழுந்துட்டுருக்கிறனால. இதுவே வந்து பாருங்கள், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். அந்த உள்ளே இருக்க கல்லெல்லாம் பாருங்கள் அப்படியே நியான் கலரில் வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது சூப்பராகவே தெரியும் உங்களுக்கு. நீங்களும் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பு வச்சு செட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸு அண்ட் பிவிசி ஐடியாஸு அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான வீடியோ நிறைய போட்டுட்டு வரோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.